சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல இந்த வாரம் என்ன ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, டெடிகேஷன் ரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்து பாட்டு மட்டுமில்ல, நிறையவே தரமான சம்பவங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்குது. தரமான சம்பவங்கள் அப்படின்னு சொல்றத தாண்டிலும் ரொம்பவே ஆழமான, ரொம்பவே எமோஷனலான சம்பவங்கள் தான் வந்து காத்துட்டு இருக்கு. பார்க்கும்போது நம்மளையும் அழ வைக்கக்கூடிய தருணங்கள் வந்துட்டு நிறையவே வரப்போகுது. இதுக்காக வந்துட்டு எல்லாருமே அவ்வளவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கான ப்ரோமோவுமே வந்துட்டு வெளியாகி இருந்தது. இந்த ப்ரோமோல வந்துட்டு நம்மளுடைய குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபருக்காக அவங்களோட பாட்டை வந்து டெடிகேட் பண்றாங்க. பாடலை டெடிகேட் பண்றது மட்டும் இல்லாம அந்த பிடித்த நபருக்கு வந்து தங்களுடைய அன்பு பரிசுகளையுமே வந்துட்டு கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன் வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளவு அழகா இருக்குது. அந்த 2 நபர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய நெருக்கம், தொடர்பு, அன்பு, பாசம் எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது அவ்வளவு அழகா வெளிப்படுது. வார்த்தைகளால மட்டும் இல்ல, அவங்களுடைய கண்ணீராலையுமே வந்துட்டு இந்த ஒரு அழகிய தருணங்கள் எல்லாம் வந்து பதிவாகி இருக்குது. எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா அழக்கூடிய மொமெண்ட்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது. அவங்க அழுதது மட்டும் இல்லாம நம்மளுடைய நடுவர்கள், ஜூரி மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்துட்டு அழ வைக்கவுமே ரெடியா இருக்காங்க. அந்த அளவு பிரமாதமா இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு அமைய போகுது. இதுல கண்டிப்பா வந்து அப்பாக்களுக்கு வந்து தங்களுடைய பாடல்களை வந்து டெடிகேட் பண்ணிருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல நம்மளுடைய ஜோஸ்ரீ வந்துட்டு தன்னுடைய அப்பாக்கு தான் வந்து அந்த பாடலை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அப்பாக்கு பாடலை டெடிகேட் பண்ணது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு சர்ப்ரைஸுமே வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஜோஸ்ரீயோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நான் அவளை இந்த அளவு பெரிய ஒரு இடத்துல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவ என்னையே இந்த மாதிரி பெரிய ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்களோட கனவுகள் எல்லாமே வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா நடக்க போகுது. யோஸ்ரீ வந்துட்டு எங்கெங்கேயோ மென்மேலும் வளர போறாங்கன்றது வந்து பார்க்கும்போது கண்கூடாகவே தெரியுது. அதோட நம்மளோட தியா நயன் இவங்களுமே வந்துட்டு அப்பாவுக்கு தான் வந்து தன்னுடைய பாடலை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு கிஃப்ட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தியா நயனோட அப்பா வந்துட்டு எஸ்பிபி சார் அவர்களோட ஒரு மிகப்பெரிய ரசிகர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்தியே வந்துட்டு அவர் மேல இருக்குது. அவரோட சேர்ந்து நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஃப்ரேம் தான் வந்துட்டு நம்மளுடைய தியா நயன் வந்து தன்னுடைய அப்பாவுக்காக வந்து ஸ்பெஷலா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிஃப்டா இருக்கு. இதை பார்த்து அவங்களுடைய அப்பா வந்து அவ்வளவு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்பா மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்துட்டு அழ வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய எஸ்பிபி சார் மேல அவ்வளவு ஒரு பக்தி, மரியாதை எல்லாமே வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரசிகர் அப்படின்னே சொல்லலாம். அதே போல மகதியுமே வந்துட்டு தன்னுடைய தாத்தாவுக்காக டெடிகேட் பண்ணி பாடியிருக்கிறாங்க. அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு வேலைக்கு போறதால அநேகமா வந்துட்டு தாத்தாவோட தான் வந்து இவங்க அநேகமான நேரத்தை வந்து செலவு செய்யறாங்க. இவங்க தூங்கும்போது தன்னோட தாத்தாட நெஞ்சில அப்படியே தூக்கும்போது அம்மா மடியிலேயே தூங்குற மாதிரி அவ்வளவு ஒரு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு பிடித்த நபருக்கு வந்து இந்த பாடலை வந்து டெடிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அதிகமா கேட்கக்கூடியது நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாட போறாரு அப்படின்றதுதான். கண்டிப்பா வந்து திவினேஷ் வந்து தன்னுடைய தாத்தாவுக்கு தான் வந்து தன்னுடைய பாடலை டெடிகேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.